இது கொல்லிமலை ஹில்ஸ் தான் பெண்டு ஜாஸ்தி. பேட்டரி தீர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி மாதிரி வண்டி கண்ட்ரோலை எப்படி ஸ்டேபிளாக பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு கம்மியான ஏர்பன் பென்ஸ் தான் இருக்குது. நான் இந்த மாதிரி ஓட்டுறேன்னா என்னோடய ஓன் ரிஸ்க்காக ஓட்டுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஸ்டண்ட் ரைட். என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் கைவிட்டு ஓட்டுறேங்க. யாரும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. என் வண்டி என்னோட கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி நானும் என்னோடய வண்டியை பற்றி தெரியுனாலும் நான் இந்த மாதிரி போகிறேன். 60 போகுது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கும். தினேஷ் முன்னாடி போயிட்டு வராட்டிருக்கு. ஃப்ரண்ட் வீல் அப்பு வந்து பெருசாக இருக்குங்க. பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. அடித்தா அப்படியே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ரதமாட்ட போகுதுங்க. கையை விட்டுட்டேன். கார் வருது. லாஸ்ட்டு பெண்டுக்கு முந்தின பெண்டு, ரெண்டாவது பெண்டு. லாஸ்ட் பெண்டு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து பிரேக் அடிக்கிறேன். வைல்ட் அனிமல் கிராசிங் ஏரியா. கேர்ஃபுல்லாக போய் கிராஸ் ரைடு வந்து ஃபினிஷ் ஆக போகுது பன்னாரில். அப்படியே அவரு சென்னை கிளம்பிடுவார் இன்னைக்கு. புதுசாக யாராச்சும் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. இன்னும் வந்துட்டு இருந்தது எனக்கு நியர்பை தான். 30 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டு உள்ளே தான் இருக்குது.
அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டேன் பாருங்கள். 10 மணிக்கு ஏறணும். டைம் வந்துட்டு 2 கூட ஆகலை, கீழே இறங்கியாச்சு. தாரஸ், இது வந்து என்ஃபீல்டு டீசல். இப்போ 100 மீட்டருக்கு ஒன்ஸ் ஸ்பீட் பிரேக்கர் வச்சு கொள்றானுங்க. இங்கே ஸ்பீடாக போய் ஏதோ மானோ இல்லை யானையோ குறுக்க வந்துடுச்சு அப்படின்னா அடிச்சு ஏற்றிடுறாங்களாட்டுருக்கு. அதனால் செமையாக இருக்குங்கண்ணா. ஃபாரஸ்ட் பாருங்க 2 சைடு எப்படி இருக்குன்ட்டு. மறுபடியும் பாருங்க ஸ்பீட் பிரேக்கர். அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர். நல்லதுதாங்க. ஏதோ மானோ இல்லை குரங்கோ பெரிய எலிஃபண்ட்டோ ஸ்பீடாக போய் ஏதோ உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. பண்ணாரி வந்துட்டேங்க. நான் வந்து கீழே வந்தேன் அப்படின்னா பண்ணாரி டெம்பிள் வழியாக தான் போய் அந்த மற்ற பக்கம் பவானி சாகர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறது இல்லை சத்தியமங்கலம் போகிறது வழி இந்த மாதிரி தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நீ அவ்வளோதான். நம்ம ரைடிங் வந்துட்டு தினேஷோட வந்த ரைடு வந்து க்ளோஸ் ஆகுது. நிறையா ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். வண்டி நிற்க வச்சு எல்லாமே ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த ரயிலில் அட்டாச் பண்ணுறேன். சால் பாருங்கள் எப்படி டயரில் சிக்கிட மாட்டிருக்கேன். அந்த அக்காட்ட சொல்லிடலாம். இதே சொல்லுவாராம், அப்படியே போயிட்டார். இந்த சாலை எடுக்கணும். சொல்லியாச்சு. ஒரு வண்டி நிற்கிதுங்க, டீசல் வண்டி. டீ சாப்பிட்லாங்களா? என்னங்களா? இல்லை வீட்டுக்கே போயிடலாமா? சரி, இங்கேயே எடுத்துகிட்டு போகிறீங்களா? நான் இங்கே வடவரில் எங்கள் அக்கா வீட்டு இருக்கு, அங்கே போகிறேன். அப்படியே போயிட்டு அப்படியே பாப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கூட வந்தது. பெட்ரோலில் ஒரு ரைடு போகலாம். அது பொள்ளாச்சியில் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஃபுல்லாக பெட்ரோல் வண்டி தான் வச்சுருக்காங்க.
முடிஞ்சால் ஒரு டைம் போகலாம். ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருக்காரு, வால்பாறை சைடு போனால் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதை ரைட் பிளான் பண்ணும்போது போய்க்கலாம். சரி சரி போகலாம். அப்படியே கிளம்பிட்டாரு. காய்ஸ், ரைட் சைடுக்கு தான் பண்ணாரி அம்மன் கோயில். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோயில் இது. பார்க் ஒன்று இருக்குது. அப்படியே கிளம்பிட்டாரு. ஓகே, மேலே போனால் டீ சாப்பிட்டோம். அப்படியே ஜாலியாக கொஞ்சம் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸில் எடுத்துக்கிட்டாங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ரைட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி நண்பர்களே. இது பொங்கல், மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இயர்லியாக போட்டுடுறேன். எனக்கு டைம் வந்துட்டு மேக்ஸிமம் ஒர்க்கு, ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் அதிகமாக இருக்கிறனால வீடியோஸ் எதுவும் எடுக்க முடிய மாட்டேங்குது. நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அந்த டவுட்ஸ் வச்சு ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு வீடியோ வந்துட்டு போடுவேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.